சோத்திரம் 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 ஆண்டவராமே இந்த தாயாட ஜீவித செய்த எல்லா நன்மைகளுக்காக நம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 இவளுக்கு தந்ததான இவ்வளவு விடுதான ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியவும் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவும் தேவனுடைய சரீரமாய் சபையில் ஒரு அவயங்களாய் மாற்றப்படவும் ஆண்டவர் இவளுக்கும் கிருபை செய்தார். அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 ஆண்டவரால் இந்த நாள் முதல் இம்மட்டுமாக முடிவு வரைந்தமும் இந்த சத்தியத்துக்காகவும் இந்த உபதேசத்துக்காகவும் ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்காகவும் தைரியமாய் போராட ஆண்டு தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 இந்த பூமியிலையும் தான் வாழ்ந்த நாட்கள்லையும் கூட தம்முடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தில் வளர தேவனுடைய சபையில் காணப்பட ஆண்டவர் கிருபை செய்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 நாடகாதனைக்கு வந்திருக்க ஒவ்வொருவரும் தங்களுடைய முடிவையும் தாங்கள் சிந்தித்து கொள்ள ஆண்டவர் ஒவ்வொருக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளபடியால் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் ஜோத்திரம் 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 சோத்திரம் ஜோத்திரம் 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 சோத்திரம் வர வேண்டிய யாரையும் கொண்டு வர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் ஜோத்திரம் 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 சோத்திரம் ஜோத்திரம் ஜோத்திரம் ஜோத்திரம். அன்பான பிதாவே, உடைய கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த மகிமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். தர்மியான தாயாரைக்கு தாவே ஏற்ற நேரத்தில் உடைய சமூகத்திலே சேர்த்து கொண்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே உம்மை பெற்றுக்கொள்ளும்படியாக, உம்முடைய ரட்சிப்பை அனுபவிக்கும்படியாக, பரிசுத்தவான்களோடு சேர்ந்து இந்த உபதேசத்திலே காணப்படும்படியாக தர்மியான தாயாருக்கு தந்ததான மேன்மையான ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்குள்ளே உம்முடைய வேலையை பூர்த்தி செய்து ஏற்ற நேரத்திலே உம்முடைய மகிமையுள்ள சமூகத்திலே ஆண்டவரை இளைப்பாறும்படியான கிருபை தந்தீர். இந்த இடக்காரதனை எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இங்கு இருக்கிற யாவருக்கும் தங்கள் முடிவை சிந்திக்கும்படியான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நீர் உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய தாசன் மூலமாய் ஒரு ஆலோசனை தந்து எங்களை ஸ்திரப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதல்ல
ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்திலே என் தேவன் நாளை பரலோகத்தில் வருகிறதான புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தின் என் புதிய நாமத்தை அவன் மேல் எழுதுவேன் என்ற வார்த்தையின் பிரகாரமாக இந்த சபையின் கூட அவங்க ஒரு தூணாக காணப்பட்டார்கள். எங்களோட ஃபேமிலியிலையும் கூட எங்கள் பெரியம்மா ஒரு தூணாக ஒரு வேலியாக காணப்பட்டார்கள். அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன போனால் அவங்க வந்து ஷீ இஸ் அ ப்ரேயர்ஃபுல் விமன் என்று சொல்ல முடியும். எல்லா காரியத்திலும் அவங்க ஒரு ஜெபத்தோடு அவங்க காணப்படுவாங்க. எல்லா காரியமும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல முடியாது, ஆனால் இவங்கக்கிட்ட அவங்க ஷேர் பண்ணலாம். அந்த அந்த ரிலேபிலிட்டி அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்க கடைசி வரைக்கும் அந்த காரியத்துக்காக அதை ஜெபிச்சு அதை ஜெயம் வாங்கி தர வரைக்கும் அதை ஒரு கண்டினியூவாக அவங்க ப்ரே பண்ணுறதான ஒரு 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 ஒருத்தவங்களாக நாங்கள் காணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட சொல்ல போனால் அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கு ஈடு இணையாக அவங்க தான் சொல்ல முடியும். யாரும் அவங்க வீட்டுக்கு வந்தாலும் உபசரிக்கிறதான விதமும் அவங்க கேர் பண்ணிக்கிறதான விதமும் அவங்களுக்கு வந்து யாருக்குமே எதுவுமே சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஷீஸ் அண்ட் ஹோக்கஹாலிக்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் அவங்க வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னால் ரெஸ்ட் எடுக்கவே மாட்டாங்க. எந்நேரமும் ஏதாச்சும் ஒரு வேலையை அவங்க செஞ்சு கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டதான அவங்களுக்கு ஒரு கேரக்டர். அவங்களுக்கு ஈடாக நாங்கள் எந்த இடத்துலையும் கூட நிற்கவும் முடியாது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு போகிறதுக்கு முன்னாடி கூட அந்த வேலையை அவங்களுக்கு செஞ்சு முடிக்கிறதான காணப்பட்டாங்க. அப்புறம் எந்த ஒரு ஃபேமிலியோட ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும் ஒரு டெத்தாக இருந்தாலும் முதலாவதாக அவங்க வந்து அவங்களோட சிரமத்தை பார்க்காம இந்த வயசுலேயும் கூட அவங்க எல்லா இடத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் இந்த லாக்டவுனுக்கு முன்னதாக அவங்களோட ட்ராவல் பண்ணதான காரியம் லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னா எங்களோட மம்மியோட ஃபியூனரல் சர்வீஸுக்கு அவங்க வந்தாங்க. ஸோ அவங்களும் சத்தியசீலன் அங்கிளும் வரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார். இந்த மாதிரி எந்ததான ஒரு காரியமாக இருந்தாலும் அவங்களோட ஹெல்த்தை ஒரு பெரிய ஒரு பொருட்டாக அவங்க எண்ண மாட்டாங்க. மற்றவங்களுக்காக ஒரு தியாகம் பண்ணி அவங்களுடைய காரியத்தையும் எல்லாத்தையும் மறந்து மற்றவங்களுக்காக அவங்க வரக்கூடியதான ஒரு ஸ்திரீயாக அவங்க காணப்பட்டாங்க. அவங்க குடும்பமும் அப்படி தானே காணப்பட்டுச்சு. கடைசியாக சொல்ல போனாலும் அவங்களோட பேர் எப்படியோ அது மாதிரி தான் அவங்களோட ஜீவியமும். அவங்களோட பேர் மேர்சி, தங்கம். அதன் போல் அவங்கள எல்லா விதத்துலேயும் மற்றவங்களுக்கு இறக்க சுபாவம் உள்ளவங்களாக காணப்பட்டாங்க. ரொம்ப ஏழையான ஜனங்களை பார்த்தாலும் விசாரிக்கத்தக்கதாகவும் அவங்களோட கூட சேர்ந்து அவங்களோட கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியதான ஒரு மதராக அவங்க காணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தங்கம் என்று சொன்னது போல் அவங்களுடைய விசுவாசமும் அந்த தங்கத்தை போல இருந்தது. கடைசி வரைக்கும் தெய்வீக சுகத்தில் இருக்கத்தக்கதாக கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, எந்த ஒரு இடத்துல கூட ஒரு கடன் வாங்காத ஒரு ஜீவியத்தை கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்தார். அவங்களோட விசுவாசத்தையும் கர்த்தர் அவங்களை கனப்பண்ணி இம்மட்டுமாக கர்த்தர் 78 வருடமாக கர்த்தர் அவங்களை கனப்பண்ணி நடத்தினார். இதே போல் எங்களோட ஜீவியமும் எங்களோட குடும்ப ஜீவியத்திலும் நாங்கள் ஒரு பில்லரை எங்களோட தூணை நாங்கள் இழந்து இருக்கிறோம். எங்களோட குடும்பத்தில் ஒரு வேலியை நாங்கள் இழந்து இருக்கிறோம் என்று தான் நாங்கள் சொல்ல முடியும். கர்த்தர் அது எல்லாத்தையும் சீர்கெட்டணும். அவங்களுக்குள்ளதான தாழ்மையின் சுபாவத்தையும் அது மாத்திரமல்ல அவங்க உள்ளதான தெய்வீகதான சுபாவத்தையும் அந்த விசுவாசத்தையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் காணப்படத்தக்கதாக நீங்கள் ஜெபிக்க வேண்டி கேட்டுக்கொண்டு சாட்சி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சன்னிதானத்தில் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் எங்களை அக்காலை குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்கள குறித்து நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா சின்ன வயதிலேருந்தே அவங்க ரொம்ப குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக ரொம்ப செல்ஃப் சாக்ரிஃபைஸ், ரொம்ப தன்னையே தியாகம் பண்ணி ஒரு ஜீவித்த ஒரு அக்கான்னு சொல்லலாம், ஒரு தாயின்னு தான் சொல்லலாம். எங்கள் ஒரு தாயுடைய ஸ்தானத்துலேருந்து எல்லா காரியங்களும் அவங்க செஞ்சாங்க. நாங்கள் ஒரு பெரிய குடும்பத்தில் இருந்தோம். வேதத்தில் வாசிக்கிற போது ஒரு பெரிய வீட்டில் பலவிதமான பாத்திரங்கள் இருக்குது. பொன்னு, வெள்ளி, மரம், அந்த மாதிரி பாத்திரங்கள் இருக்குது. ஆனால் சில பாத்திரங்கள் வந்து நமக்கு ஏன் சின்ன வயசுலேருந்தே இந்த அக்கா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ தூரத்துக்கு பாடலில் போடுறாங்க, எவ்வளோ செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு யோசித்தா, பிகாஸ் ஆஃப் த மெட்டீரியல், அவங்களோட என்ன மெட்டீரியலால் மேக் பண்ணுறாங்க. மரத்தை தூக்கி தீயில போட மாட்டாங்க, ஏன்னா அது சாம்பலாக போயிடும். பிகாஸ் ஷி வாஸ் worthy in the sight of God. அவங்க ஒரு பொண்ணாக இருக்கிறனால அவங்க பேரை போல், இப்போ எங்கள் மேபிள் சொன்னது போல் அவங்க பேர் இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு மேர்சின்னு தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களோட இன்னொரு பேர் நாங்கள் வீட்டிலலாம் கூப்பிடுறது தங்கம் தான், பொண்ணு, கோல்டு. ரியலி ஷி வாஸ் அ கோல்டு. அது கோல்டாக தெரிஞ்சனால தான் சின்ன வயதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் அது வந்து தீயில போட 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 அது வந்து இன்னும் பசு பொண்ணாக, சுத்தமான பொண்ணாக வந்துச்சு. அதை எங்களோட கண் முன்னாலே பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு ஊழிக்காருடைய ஒரு சின்ன
ஒரு மெடிடேஷன் என்கிட்ட நான் ஒரு காலத்தில் நான் வாசித்தேன். இப்போ அவர் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு கோல்டு ஸ்மித்து வேலை செய்கிறத போய் பார்த்துக்கிட்டு இருந்தாராம்மா. அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கோல்டை தூக்கி அந்த தீயில் அக்கினியில் போடும்போது அது உருகுது. அது உருகிட்டே இருக்குது. இந்த பக்கம் தீ காமிக்கிறாங்க, கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி பண்ணுறாங்களா, அப்போ திருப்பி போடுறாங்களா, பண்ணிக்கிட்டே இருக்கார். திடீர்னு ஒரு டைம் வரும்போது டக்குன்னு அந்த தீயை ஆஃப் பண்ணிடுறார். அப்போ இந்த சின்ன பையனாக இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டார், ஏன் திடீர்னு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அது செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சாச்சு, எவ்வளோ நேரம் அது பண்ணேன்னா அது என்னென்ன களிம்பு இருக்கோ அதெல்லாம் நான் எடுத்துட்டேன். அப்போ எப்போ நிறுத்தணும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அப்போ சொன்ன அந்த பொண்ணை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக என்னுடைய இமேஜ் தெரியும். ஆனால் இன்னும் பசும்பொன்னாக அது எல்லா இம்ப்யூரிட்டிஸு போக 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 என்னுடைய முகம் வந்து ரொம்ப தெளிவாக அந்த பொண்ணில் தெரியும். அப்புறம் நல்ல பர்ஃபெக்டாக என் முகம் வந்து அந்த பொண்ணில் தெரியும் போது டக்குன்னு நான் நிறுத்தினேன். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட நான் தீயை ஜாஸ்தி பண்ண மாட்டேன், அல்லது இன்னமும் தீயை வைக்க மாட்டேன். ஏன்னா அது பர்ஃபெக்ஷன் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னிட்டு அவர் சொன்னார். அவர் தேவனுடைய மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தை, தேவன் நம்முடைய ஜீவிதத்தில் செய்கிற அப்படி தான் நம்மளை சோதிக்கிறார். பலவிதமான அக்கினியான சோதனைகள் கர்த்தர் நடத்தும் போது அவருடைய சுவாபம் நம்முடைய ஜீவிதத்தில் வரணும்னு சொல்லி கர்த்தர் பார்க்குறார். அது பார்த்த உடனே அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட கர்த்தர் நிறுத்தப்பட்டார். அதே போல் எங்களுடைய அக்கா ஜீவிதத்தில் அதன் கண் கூட நாங்கள் எல்லாரும் பார்த்த ஒரு காரியம், பலவிதமான கஷ்டம். எல்லாரும் படிக்கும்போது அவங்க வீட்டு வேலையை கவனிப்பாங்க, எல்லோரும் வேலைக்கு போகும்போது அவங்க குடும்பத்தின் காரியத்தெல்லாம் கவனிப்பாங்க. தண்ணியை தியாகம் பண்ணி அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டத்தில் குடும்பத்தில் திருமணம் ஆனதுக்கப்புறம் கூட அவ்வளோ கஷ்டத்தில் அவங்க இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள கடைசியில் அவருடைய மகிமையில் சேர்த்து கொண்டார். யோபு சொல்கிறது போல், அவர் என்னை சோதித்த பின் நான் பொண்ணாக விளங்குவேன்னு சொன்னது போல் அவங்க நிச்சயமாக அந்த சாட்சியோடு தான் அவங்க மறிச்சிருக்காங்க. கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையாக ஜீவிக்கவும் சாட்சியாக ஜீவிக்கவும் எங்களுக்கு முன்னோடியாக ஜீவிக்கும் கர்த்தர் உதவி செய்யப்படியால் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதே மாதிரி நாங்களும் ஒரு பசுத்த ஜீவியம், ஒரு விசுவாசம் ஜீவியம் செய்ய நீங்கள் எல்லாரும் எங்களுக்காக குடும்பத்துக்காக ஜீவிக்கும்படி தாழ்மையாக கேட்டு என்னுடைய சாட்சி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதர் எட்வின் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் நான் 11வது, நாங்கள் 17 பேர். அக்கா வந்து 6வது. அக்காவுக்கு இப்போ முதல்ல சாட்சி சொன்னேன், அண்ணன் நானும் சாட்சி சொல்லுவேன் என்னமோ அக்கா எங்களை முந்தி கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் செய்த எல்லா உபகாரங்களையும் நான் விவரித்து சொல்ல முடியாது. ஒரு சில வரைகளே எனக்கு இரங்கல் செய்தியாக கூட தெரிவிக்கும்படி என் மூத்த அண்ணன் ஜான் வில்லியம் கவுண்டம்பாளையத்தில் இருக்காங்க. அவங்க ஒரு சில குறிப்புகளை மட்டும் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை சொல்லிவிட்டு என்னுடைய சாட்சியை நிறைவு செய்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் கூற்றின்படி, கிருபை பெற்றவர்களே வாழ்க, ஹெயில் த வாட் ஹைலி ஃபேவர்ட். தங்கத்துக்கு நாங்கள் சொல்கிறது கேட்காது, என்னுடைய ஆண்டவருக்கும் ஆண்டவர் அனுப்பி வைத்த தேவதூர்களுக்கும் தெரியும். கிருபை பெற்றவர்களே நீர் வாழ்க. மெர்சி தங்கம் பேர் எப்படியோ வாழ்வும் அப்படியே, அவளும் அப்படியே இருந்தாள். எங்களுடைய சகோதரி அப்படித்தான் ஜீவித்தார்கள். பெற்றவர்கள் மிகவும் எளிமை, படிப்பு எளிமை, வளர்ப்பு எளிமை, பிறப்பு எளிமை. 78 வயசு வரைக்கும் பிறந்த வீட்டில் முறுமுறுப்பில்லாமல் கண்காணிப்பு செய்து தாயை போல எங்கள் 17 பேருக்கும் அவர்கள் தாயாய், ஒரு சிறு தாயாய் இருந்தார்கள். புகுந்த வீட்டிலும் எளிமையான ஜீவிதம், ஊழியர்களோடு அவ்வளோ ஐக்கியம், அன்பு. வேதம் வாசிப்பதில் இது கூட கண்டிப்பாக சொல்லு அப்படின்னாங்க. ஒரு வாரத்துக்குள்ளே வேதத்தை வாசித்த ஒரு பாஸ்டர் சொன்னார், அங்கே அரக்கோணத்தில் இருக்கும்போது, வேதத்தை படித்தவங்க டக்குன்னு முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு. ஒரு வாரத்துக்குள்ளே அப்போ அவங்க படித்து முடித்தார்கள். அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்படி இருந்தாலும் இந்த இடுக்கமான வாசல் வழியாக அவர்கள் மிகவும் சந்தோஷமாய் அந்த வீட்டிலே அவர்கள் குடிபெயர்ந்து போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஆண்டவர் 2 குழந்தைகளை கொடுத்திருந்தார். அந்த குழந்தைகளை பற்றியும் கூட நான் இங்கே சொல்லிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப்
பிள்ளைகளை எப்படி வளர்த்தாங்க. ஒரு நாள் மனோகரனை திடீர்னு சாட்சி சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. மனோகர் எந்திரிச்சு சாட்சி சொன்னார். நான் எங்கள் அப்பாவையும் வாழ்நாள் முழுவதும் நான் ஒரு நாள் கூட துக்கப்படுத்துனது இல்லை. எங்கள் அம்மாவை கண்ணீர் வடிக்க வைத்தது இல்லை, கசந்து கொண்டது இல்லை, என் நிமித்தம் அம்மா ஒரு நாள் கூட வேதனைப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லி விவாகமான அடுத்த நாள் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொன்னார். ஒரு ஊழியக்காரர் என்று சொன்னார், நான் இந்த ஊழியத்திலே நிலவரப்பட்டு நிற்கிறதுக்கு உங்களுடைய மெர்சியக்கார ஒரு காரணம். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் கூட சில தவறுகள் நடந்தபோது ஒரு நாள் இப்படியெல்லாம் சொல்லி காட்டினார்கள். என்னையும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நான் நிற்குன்னு பிடிக்கிறதுக்கு கத்த உதவியாக இருந்தார். இன்னொரு ஊழியக்காரர் சொன்னார், ஏன் மெர்சி இந்த ராபோஜனத்துக்கு வரவில்லை என்று கேட்டார்கள். ஏன் சுத்திகரி கூட்டத்துக்கு வரவில்லை என்று கேட்டார் அந்த ஊழியக்காரர். வரல, தெரியல, ஏன்னு தெரியல, வர சொல்லுங்கள். அப்போ என்னுடைய இதே படுத்து கொண்டிருக்கிற என்னுடைய அக்கா சொன்னாங்க, ஊழியக்காரர்களுக்குள்ளே நடத்திப்புக்காரர்களுக்குள்ளேயே எப்படியாவது ஏதாவது துக்கங்கள் விசாரங்கள் அப்படிலாம் இருக்கும்போது ராபோஜனத்தை நாங்கள் எப்படி போய் வாங்குவோம்? அது கொடுக்குறவர்களுக்கும் ஆசீர்வாதம் இல்லை, எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்காது. அதனாலே நான் இருந்து கொள்கிறேன், நான் ராபோஜனம் எடுக்கவில்லை என்றார்கள். இந்த வார்த்தை அந்த ஊழியக்காரர் உள்ளே பிரவேசித்து பிற்காலத்திலே அவர் நல்ல ஒப்புரவாகி நல்ல ஒரு ஊழியக்காரனாக இருந்து கர்த்தருக்குள்ளே மிகவும் சிறப்பான ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அவங்க வசனத்தை படிக்கிறது மட்டும் இல்லை, நல்ல வசனத்தின்படி ஜீவித்தார்கள். அதற்காக நான் என் ஆண்டவரை நான் மனதார வாழ்த்துகிறேன். அடுத்தது எங்கள் வீட்டில் சொன்னாங்க, ஜோசப் ஐயாவின் குடும்பம் சார்பாக அவருக்கு உதவி செய்த எல்லா ஊழியர்கள், விசுவாசிகள், அயலகத்தார், அன்பர்கள், கவனித்த சகோதரி நந்தினி, இவங்களாம் ரொம்ப விசேஷமாய் அவர்களை நீங்களும் கவனித்து கொண்டீர்கள், ஜெபித்தீர்கள். இந்த ஓட்ட பிரயாணத்திலே பெற்றுக்கொண்ட எல்லா நல்ல தயை, இரக்கம், கனிவு, பெற்றோர்கள், சகோதர சகோதரிகளை தாய் போல வளர்த்து காத்தது, இதெல்லாம் எங்களுடைய அக்காவுடைய வாழ்க்கையில் அப்படியே நாங்கள் பார்த்து படித்து கொண்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விசுவாசியாக இருந்து ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். எங்கள் அப்பா எங்களிடத்துல சொன்னார்கள், என் ஒவ்வொரு அங்கமும் தங்கம் தங்கம் என்று எப்போதும் கூவிக்கொண்டே இருக்கும் அப்படின்னாங்க. நாங்கள் 17 பிள்ளைகள், ஆனால் அப்பாவுடைய இருதயம் தங்கத்து மேலே அப்படி இருந்தது. ஏனென்றால் தாயை போல் எங்களுக்கு எல்லாரையும் கவனித்து எங்களை பராமரித்து அப்படிப்பட்ட லோ ஸ்கூலிங், லோ ப்ரொஃபைல் எல்லாமே அப்படிப்பட்ட கஷ்டத்தின் பாதையிலையும் ஒரு தாயாக இருந்து வளர்த்தார்கள். விசுவாசத்திலே 2 பிள்ளைகளை நல்ல நிலைவரப்படுத்தினார்கள். ஆகவே இவர்களுக்கு உதவி செய்த மனோகர், யூனிஸ் பிள்ளைகள், வினோத், கிளாடி பிள்ளைகள், ஷீலா, மோசஸ் பிள்ளைகள், இப்படி கவனித்தவர்கள், எங்களுக்காக உதவி செய்து ஒத்தாசை செய்து காத்து கொண்ட ஊழியர்களுக்காக ஜோசப் ஐயா குடும்பத்தின் சார்பாக, ஜான் வில்லியத்தின் சார்பாக மிகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக்கொண்டு, உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு தாயை போல நாங்களும் ஜீவிக்க பாடுபட கண்ணீர் வடித்தாலும் இந்த போவாசுடைய நிலத்திலே நாங்கள் கதிர் பொருட்களாக ஜீவிக்க, கடைசி வரை ஜீவித்து மறிக்க நீங்கள் எல்லாரும் எங்களுக்காகவும் குடும்பத்துக்காக ஜீவிக்கும்படி கேட்டுக்கொண்டு என் சாட்சி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Moses. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அக்காவை குறித்து சாட்சி சொல்லும்படி தேவன் என்னை இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட அருமையான தருணத்தை கொடுத்தபடினால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்கு நான் மருமகன். ஆண்டவர் எனக்கு ஒரு ஆவிக்குரிய தாயாரை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு கிருபையாய் கொடுத்த 3 பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த 3 பிள்ளைகளையும் என்னுடைய மனைவி பெற்றெடுத்தாள். ஆனால் அவளுக்கு பால் இல்லை. இரவும் பகலுமாய் அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்தார்கள்.
அவள் தூங்கின்னு இருப்பாள். ஆனால் இவங்க அப்படி அந்த 3 பிள்ளையும் தேவனுடைய அன்பினால் அவர்கள் நிறைந்த அந்த ஊழியங்களை மனப்பூர்வமாக செய்தார்கள். அந்த நன்றி நான் எப்போதும் மறக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் என்னுடைய 3 பிள்ளையும், தேவன் கொடுத்த 3 பிள்ளையும் கிருபையாய் வளர்த்தார்கள். ஒவ்வொரு ஆகாரம் ஊட்டும் போதும் பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு சின்ன லெட்டரை எழுதுவார். அந்த லெட்டரில், உத்தமனாகிய தீமோத்தேயுவே, உன்னுடைய விசுவாசம் உன்னுடைய பாட்டிக்குள்ளே இருந்தது, பிறகு உன்னுடைய அம்மாக்குள்ளே இருந்தது, பிறகு உனக்குள்ளே இருக்கிறதை நான் காண்கிறேன். ஆவிக்குரிய மனிதனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதுகிறார். அந்த மாயமற்ற விசுவாசத்தை சேர்த்து பிள்ளைகளுக்கு ஆகாரத்தோடு ஊட்டி விசுவாச பிள்ளைகளாய் வளர்த்தெடுக்கும்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்கள் மூலியமா இப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பை கர்த்தர் கிருபையாய் ஏற்படுத்தி கொடுத்தபடினால வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரில் தேவனை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவர் இவருடைய ஜீவியங்களிலே செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் இவர்கள் மிகவும் எளிமையான ஜீவியம் செய்தார்கள். அந்த எளிமையான ஜீவியம் என்னை ரொம்ப கவர் பண்ணும், ரொம்ப ரொம்ப யோசிக்க வைக்கும். அதில் எல்லா வார்த்தையிலையும் எளிமை இருக்கும், செயலிலும் எளிமை இருக்கும். பரிசுத்தமான ஒரு எளிமையான ஒரு ஜீவியம் இவர்கள் செய்தார்கள். அந்த ஜீவியம் அது ஆண்டவருடைய பார்வையில் அது வெளியேற பெற்றதும் அது தேவனுக்கு உகந்ததாய் காணப்பட்டது. அருமையான ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தபடினால் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்துதிக்கிறேன். இவர்கள் சரீரத்தில் பட்ட பாடுகள், அநேக பாடுகள். பரிசுத்த பவுல் பட்ட பாடு அவர் நல்ல போராட்டம் என்று அதை சொல்லுகிறார். அவர் பாடுபட்டதை தான் அவர் நல்ல போராட்டம் என்று அவர் சொல்லுகிறார். அதே நல்ல போராட்டத்தை தேவனுக்காக இவர்கள் ஜீவித்த அவருடைய அருமையான வழிகளுக்காய், தேவன் கொடுத்த வழிகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இவர்கள் மூலியமாக நான் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதமல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காகவும் விசுவாச காரியங்களுக்காகவும் தேவனை அதிகமாய் பின்பற்றும்படி தேவன் எனக்கு இவர்கள் மூலியமாக சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நான் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இந்த அருமையான ஜீவனுள்ள கற்களை அந்த மாளிகைக்கு உகந்ததாய் தேவன் ஏற்படுத்தி கொண்டு அந்த மாளிகைக்கு ஏற்ற ஜீவனுள்ள கல்லாய் மாற்றினபடினால் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இவர்கள் செய்த ஜீவியத்தின்படி நாங்களும் கர்த்தரை உண்மையும் உத்தமமாய் செய்து அவருக்காய் ஜீவிக்க ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஷீலா நாமத்துக்கு சூத்திரம். ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்னையும் இந்த மகா பெரிய தேவ சபையிலே பரிசுத்தவான்கள் மத்தியிலே அடையாளுக்கு சாட்சி கொடுத்து தேவனை நன்றியோடு சூத்திருக்கிறேன். எங்கள் சாட்சி சொல்வது பாதி முக்கால்வாசி சொந்தக்காரர்கள் என் கணவர் சொல்லிவிட்டார். 17 பேரில் எங்கள் அம்மா 6வதாக பிறந்தார்கள். என் கணவர் சொன்ன மாதிரி எனக்கு 3 பிள்ளைகள். ஆனால் எங்கள் அம்மா தான் 3 பிள்ளைகளும் தாயாக இருந்து வளர்த்தது எங்கள் அம்மா தான். அது மாத்திரமல்ல, அரக்கோணத்தில் நாங்கள் இருந்தபோது அந்த சமயத்தில் ஊழியக்காரர்கள் இரும்பலூருக்கு சென்று விடுவார்கள், ஊழியக்காரர் மீட்டிங்கு சென்று விடுவார்கள், கன்வென்ஷனுக்கு சென்று விடுவார்கள். கன்வென்ஷனுக்கு சென்ற அப்பொழுது எங்கள் வீட்டில் தான் ஆகாரம் செய்து கொடுப்போம். அதே மாதிரி ஊழியக்காரர் மீட்டிங்கு போயிட்டு வந்த பிறகு நைட்டு வருவார்கள். அதுக்கும் நாங்கள் தான் செய்து கொடுப்போம். அந்த மாதிரி சமயத்தில் ஒரு நாள் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவிடம் சாவி கொடுத்து விட்டு, நீங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டு வாங்க, நான் மத்தியானம் சமையல் பண்ணணும் அப்படின்னு நானும் என் தம்பியும் போய்விட்டோம். என் தம்பி படிக்கிறது போய்விட்டான், நானும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வேலை செய்தேன். அப்பொழுது எங்கள் அத்தை அடிக்கடி வருவாங்க எங்கள் வீட்டுக்கு. அவங்க பேர் ஜாய்ஸ். அவங்க இப்போ இல்லை. அவங்க
சர்ச்சை பார்த்துட்டே வர வழியில் தான் எங்கள் வீடுக்கும் ஃபெய்த்தோமுக்கும் அரக்கோணம் ஃபெய்த்தோமுக்கும் பக்கத்து தெருவு தான். எப்போவுமே சர்ச்சை பார்த்து தான் வருவாங்க. அப்பொழுது எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, ஜாய்ஸ் வந்திருக்குது, போய் எதாவது சமையல் பண்ணு அப்படின்ட்டு. உடனே எங்கள் அப்பா சாப்பிட்டு முடித்து விட்டு சாவி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து எங்கள் அத்தை சொல்லுங்க, அண்ணி அப்போ ஊழியக்காரர்கள் யாருமே இல்லை, எல்லாருமே இரும்பில் சென்று விட்டார்கள். அப்பொழுது எங்கள் அம்மா மட்டுமே இருக்கிறார்கள் அந்த 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 நேரத்தில். அப்பொழுது எங்கள் அத்தை நான் பார்த்துட்டு, அண்ணி யாரோ ஒருத்தர் நடு ஹாலில் சேர் போட்டு உட்காந்துருக்கிறாரு, அவர் யார் அப்படின்னு. எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை இல்லை ஜாய்ஸ், யாருமே இல்லை, நான் மட்டும்தான் உட்காந்துருக்கேன். இப்போ தான் உங்கள் அண்ணன்கிட்ட சாவி கொடுத்து அனுப்பிச்சி நான் இப்போ வந்து வந்து இது பண்ணேன். நான் யாருமே இல்லை. இல்லை அண்ணி, நான் பார்த்தேன், நடு ஹாலில் சேர் போட்டு உட்காந்துருக்கிறார் ஒருத்தர், ஒரு பெரியவர் ஒருத்தர் உட்காந்துருக்கிறார், அது யார்? எங்கள் அம்மா இல்லைன்னாங்க. எங்கள் அத்தை வந்து பார்த்தேன் அப்படின்றாங்க. அந்த மாதிரி தேவனும் அந்த சபையிலேருந்து பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, எனக்கு ஒரே ஒரு வஞ்சம் என்னென்னா, எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே தெய்வீக சுத்திலே இருக்காரு. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு இன்ஜெக்ஷனோ ஒரு டேப்லெட்டோ எதுவுமே எடுத்ததில்லை. ஆனபடியால் டிசம்பர் 25 என் தம்பி ஃபேமிலியில் வர மாதிரி இருந்து ராத்திரி 10 மணிக்கு போல் ஃபோன் பண்ணால் நான் வரல அப்படின்ட்டு. ஏன்டா அப்படின்னா, அம்மா கீழே விட்டாங்க, அது மட்டும் தான் சொன்னேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ரைட் லெக்கும் ஸ்ட்ரோக் ஆகிட்டு இருந்தது. அப்பொழுது நான் என் தேவனிடம் நான் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னேன், ஆண்டவரே, எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே தெய்வீக சுத்திலே இருக்கிறாங்க ஆண்டவரே, அவர்களுக்கு எதுவுமே மாத்திரம் வந்து எதுவுமே கிடையாது ஆண்டவரே. ஆனால் அப்படியே கர்த்தாவே, நீதாமே அவர்களுக்கு எப்படியே பரிபூர்ணமாக சுகத்தை கொடுத்து கெல்லி ஸ்வைத்தோம்லேயே வந்து சாட்சி சொல்கிற அளவுக்கு நீதாமே கர்த்தாவே இது பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அப்படியே மறுத்து விட்டார்கள். அப்போது தான் எனக்கு தெரியும், அந்த இங்கே இருக்கதான எல்லோரும் வந்து அவருக்கு தலைமையில் கை வைத்து மொத்தமே ஜாம் பண்ண பிறகு 2 கைகள், அதாவது வலது கை ஒன்றுமே செய்ய முடியாது, செயலிழந்து போய்விட்டது. ஆனால் 2 கைகளுமே தூக்கி அவர் ஜெபித்து முடித்து சேரில் உட்கார்ந்த பிறகு 2 கைகளுமே தூக்கி அதுக்கப்புறமா கீழே தாழ போட்டு அதுக்கப்புறமா ஜீவன் பிரிந்து இருக்கிறது. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாய் போய்விட்டது. கர்த்தாவே, இப்படிப்பட்ட பாவியாக என்று ஜெபத்தை கூட கேட்பீர் ஆண்டவரே என்று. அது மாத்திரமல்ல, எங்கள் அம்மாவுக்கு அரக்கோணத்தில் பேர் வந்து பைபிள் டிக்ஷனரி என்று. என் கணவர் 2 வருடம் 3 மாதங்களாக எச்சமாக இருந்தார் கஷ்டமங்கல் ஃபேத்தோமில். அந்த சமயத்தில் நான் பசங்களுக்கு 4th to 11th வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நான், அம்மா இந்த பிள்ளைகளுக்கு கொஸ்டினை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு பைபிள் நான் சொல்லிவிடுவேன். எங்கள் அம்மா மடமடன் என்று ஒரே வார்த்தை தவறாது மொத்தமே எழுதி கொடுத்துருவார்கள். அதே மாதிரி பைபிள் போர்ஷன் நான் எந்தெந்த கிளாஸ் எடுக்கிறேனோ பைபிள் போர்ஷனுக்கு, அம்மா இந்த சாப்டர்லேருந்து இந்த சாப்டர், இதுலேருந்து அப்போஸ்தலர், இந்த மாதிரி எதாவது சொல்லிவிடுவேன், நியாயாதிபதிக்கு இந்த மாதிரி எதாவது சொல்லிவிடுவேன். கரெக்டாக எங்கள் அம்மா அதுலேருந்து கரெக்டாக கொஸ்டின் செலக்ட் பண்ணி கொடுத்து விடுவார்கள். இப்படிப்பட்ட தாயாருக்கு நான் பிறகுறதுக்கு நான் தகுதியே இல்லை. ஏனென்றால் நான் தெய்வீக சுத்தல் இல்லவே இல்லை. கர்த்தரை சமத்துக்கு முன்னால் தாழ்த்துகிறேன். எங்கள் அம்மா மாதிரியே அன்பிலும் கீழ்ப்படுதலிலும் தாழ்மையிலும் பொறுமையிலும் எல்லாவற்றிலும் தெய்வீக சுவாபத்திலும் முக்கியமாக தெய்வீக சுகத்திலும் நிலைத்திருந்து அவர் வரும்போது கரை திரை பிழை முதலாளர் இல்லாதவர்கள மாஸ்டரோடு அவர் சன்னிதானத்தில் முன்னிக்க எங்களையும் எங்கள் குடும்பத்தை தகுதிப்படுத்தும்படி நீங்கள் யாவரும் எங்களுக்காக ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வினோத். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் எனக்கு ஒரு 2ஆம் அம்மாவை குறித்து சாட்சி ஒரு சந்தர்ப்பத்தை தந்தபடினால் நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இவங்களை குறித்து சாட்சி சொல்ல எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு கூட இருக்க கர்த்தர் எனக்கு செய்திருக்கிற எனக்கு பாராட்டுறதுக்காக அந்த தைரியத்தோடு நான் சாட்சியை சொல்கிறேன். நான் ரொம்ப சுருக்கமாக சொல்றதுனால 2 காரியங்கள் மட்டும் சொல்ல வாஞ்சிக்கிறேன். நான் இவங்களை சின்ன வயதில் இருந்து தெரிஞ்சனால ஃபெய்த்தோமில் இவங்க வந்து பைபிள் வாசிப்பாங்க, திருதர்சனம் சொல்லுவாங்க. இவங்க ஜெபிச்சா சொங்க கிடைக்கும். இவ்வளோ சண்டே ஸ்கூலில் அவ்வளோ ஒரு உத்தரவாதமான ஒரு டீச்சராக
அவங்க இருந்த நாள் வரைக்கும் அவங்க இருந்திருக்கிறாங்க. எங்களுக்கு அப்போதுலேருந்து தெரியும், அவங்க கிளாஸில் போய் உட்கார்ந்தாலே அந்த பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் பெரிய மாற்றங்களை அவங்களால உண்டாக்க முடியும். அதே போல் இவங்களுடைய கிளாஸில் படித்த எத்தனையோ பேர் இன்றைக்கு அவங்க ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஓட்டத்து ஜெயமாய் இந்த ஊழியத்தில் முடித்திருக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, கிறிஸ்துவின் சுபாவம், இந்த அன்பில் இருக்கிறது. நான் இவங்களுடைய ஜீவியத்துலேருந்து எனக்கு சில நேரம் கோபம் வரும் அவங்க பண்ணுறதை பார்க்கும்போது, இப்படி கூட இருக்க முடியுமான்னு. எங்கள் ஃப்ளாட்ஸ்லேயே ஒரு ஒரு ஹிந்து ஒரு வீட்டு எங்களுடைய நெய்பர், அவர் அந்த எங்கள் ஃப்ளாட்லேயே 18 வீடு இருக்குது. 18ல் 17 வீட்டு கூடயும் அவருக்கு யாரு கூடயும் ஆகாது. யாருக்கிட்டையும் பேச மாட்டார், பிரச்சனை பண்ணுவார். ஆனால் அவங்க வீட்டுக்கு அவங்க 2 பேரும் டீச்சர்ஸ். அவங்க வெளியே போயிடுவாங்க, காலையில் போயிட்டு சாயங்காலம் வருவாங்க. அவங்க வீட்டுக்கு கேஸ் வந்தாலும் சரி, இல்லை ஏதாவது லெட்ரு வந்தாலும் சரி, அவங்க வீட்டுக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி, இவங்க மட்டும் அவங்களுக்கு எல்லாத்தையும் போய் வலிஞ்சு செய்வாங்க. அப்போ எனக்கு ஒரு நாள் ரொம்ப கோபமாயிட்டு நான் போய் கேட்டேன், ஆண்டி, நம்ம எல்லார்கிட்டையும் இவங்க சண்டை போடுறாங்க, நம்ம யாரும் அவங்ககிட்ட போகிறதில்ல, ஆனால் அவங்க எல்லாரையும் வம்பிழுத்து சண்டை போடுறாங்க, நீங்கள் மட்டும் போய் அவங்ககிட்ட ஏன் பேசி வலிஞ்சு இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணுறீங்க? இப்போ ஒரு நாள் என்கிட்ட கேட்டாங்க, இயேசு என்ன பண்ணுவார் இந்த நிலைமையில்? நான் அப்போ சொன்னேன், நான் இயேசு இல்லை. நான் நிச்சயமாக சொல்லுவேன், அவங்க ஒருத்தரையும் பழிச்சதோ ஒருத்தருட்டு குற்றம் நான் பார்த்தது எல்லாருக்காகவும் அவங்க ரொம்ப உருக்கமாக ஜெபிப்பாங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு சொன்ன மேபல் உடைய அம்மா ஒரு தடவை இங்கே சென்னைக்கு வந்திருந்தாங்க. அவங்க மதுரையில் இருக்காங்க, அங்கேருந்து இங்கே வந்திருந்தாங்க. அவங்க வரும்போது இந்த வர்ற வழியில் மேல்மருவத்தூர் தாண்டி வந்தப்போ பஸ்ஸில் நிறைய பேர் அந்த ரெட் கலர் சாரி கட்டி வந்ததை பார்த்துட்டு இவங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே மேபலுடைய அம்மா, அதாவது இவங்களுடைய தங்கச்சியும் இவங்களும் 2 பேரும் ஹாலில் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னடா அது, ஊர்லேருந்து வந்திருக்காங்க, வந்த உடனே இவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருத்தர் பார்த்து விசாரிக்கிறது இல்லாமல் என்ன உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு. அப்போது நான் போய் கேட்டேன், ஆண்டி, அங்கேருந்து வந்தது உங்கள் அக்காவை பார்க்குறதுக்கு தானே, என்ன நீங்கள் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னது, நமக்கு ஆண்டவர் ஈவா இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார். ஆனால் நான் அங்கே வரும்போது பார்த்தேன், சாரையாக அந்த கலர் துணியை கட்டிட்டு ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்க முடியாது, இவ்வளோ ஜனம் போகுது, நாங்கள் எப்படி 2 பேரும் இங்கே வந்து அக்கா தங்கச்சின்னா நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், எத்தனை ஆத்மா நரகத்துக்கு போகுதுன்னு சொல்லி அவங்க வந்திருந்த அந்த ஒரு நாளில் நான் அதில் முக்கால் டைம் அவங்களுடைய முழு பகுதியில் பாதி பகுதி அவங்க அதுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இது போல் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறத நான் எங்கேயும் பார்த்ததில்லை. கர்த்தர் என்னுடைய சொந்த வீட்டிலேயே எங்களுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியை செய்யவும், ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு ஜீவியத்தை செய்து தன் ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் அவங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். நாங்களும் அவங்களுடைய அடிசோடுகள் பின்னாடி போய் கர்த்தருடைய வரிகளை காணப்பட நீங்கள் எல்லாரும் எங்களுக்காக ஜெபிக்க முடியாது கேட்டு தாழ்மையோட சாட்சி முடிக்கணும். சுருக்கமாக சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டியை குறித்து நன்மையான காரியங்களை சபையில் சொல்ல கர்த்தர் எனக்கு தந்த ஸ்லாகியத்துக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். எங்களுடைய மேரேஜ் வந்து இங்கே கனடியில் அமைச்சு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆண்டி எனக்கு முன்னே தெரிஞ்சனால ஆண்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அதனால் இதை குறித்து ரொம்ப கலங்கினேன். ஆனால் ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க ஜெபிக்கிற தாயாக இருந்தாங்க. பெற்றோர்கள் என்னை அது மாதிரி வளர்த்தது போலவே நான் போகிற இடத்துலையும் என்னுடைய எல்லா தேவைகளையும் எனக்கு ஆண்டி வந்து ஜெபிச்சு கொடுப்பாங்கன்ற ஒரு சந்தோஷத்தில் நான் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்தேன். நாங்கள் பிரவேசிலேருந்து அநேக பூமிக்குரிய காரியங்களையும் ஆண்டி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. திருமணம் ஆனதுலேருந்து ஒரு 10 to 12 years வரைக்கும் மார்னிங் குக்கிங் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. கேட்டால் சின்ன பிள்ளைங்க சின்னவங்களாக இருக்கிறதுனால நீ எழுந்து வந்து அவங்களும் வந்துடுவாங்கம்மா, அதனால் நீ வராதுன்னு சொல்லுவாங்க. மார்னிங் 4 o'clock ப்ரைஸிங் முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூவாக குக் பண்ணி வச்சுருவாங்க. 6 o'clock நான் எழும்புறதுக்குள்ளே எல்லாமே கம்ப்ளீட்டாக
குக் பண்ணி வச்சுருவாங்க. இப்படி சரீர தேவைகளையும் எனக்கு செஞ்சு உதவி செஞ்சாங்க. பிள்ளைங்களை நான் ஒர்க் போகும்போது வீட்டுக்கு போகும்போதும் எந்த கொடுத்து நான் கவலைப்படவே வேண்டியதில்லை. என்னை விட அதிகமாக பிள்ளைகளும் காரியத்தை எல்லாவற்றையும் பார்த்து வைப்பார்கள். பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து 3 மணிக்கு வருதுன்னா 2 o'clock எல்லா காரியத்தையும் வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. அதே போல் ஆவிக்குரிய காரியத்திலும் பைபிள் படிக்கிறதுல தவற மாட்டாங்க. காலையில் இருந்து பைபிள் படித்து கொண்டே இருப்பார்கள். ஜெபிக்கிறதிலும் தவற மாட்டார்கள். எங்களுடைய பூமிக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் ஜெபித்து எங்களுக்கு பெற்று கொடுத்தார்கள். அநேகர் சொன்னது போல் அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் பைபிளாக இருந்தாங்க. எந்த வசனம் கேட்டாலும் அவங்க டக்குன்னு எது தேடாமல் டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இப்படி அநேக ஆவிக்குரிய காரியங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் பர்டிகுலராக ஃபேத்தவங்க போகிற காரியத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. நாங்கள் எழும்பி ரெடி ஆகிறதுக்குள்ளே ஆன்ட்டியும் அங்கிளும் 2 பேரும் ரெடியாக உட்காந்துவாங்க. அதை பார்த்தோன்னே நமக்கு டென்ஷன் ஆகிடும். அதுக்காகவே நம்ம கடகடன்னு கிளம்பி வர வேண்டியதாக இருக்கும். ஆனால் எதுவும் திட்டமாட்டாங்க. அவங்க கிளம்பி அமைதியாக உட்காந்துருவாங்க. அது குறித்து நாங்களும் ஆண்டவர் அவங்கள கனப்படுத்தினால ஆண்டவரும் அவங்கள கனப்படுத்தினார். ஆன்டிகா ஜீவியத்தில் ஆண்டவர் செய்த எல்லா காரியங்கள் அவங்களுக்கு செய்தான இந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் எல்லாம் எங்களுக்கும் கிடைக்க யாரும் ஜெபிக்க முடியாது. தாய்மொழி கேட்கொண்டு சாட்சி முட்டேன். பிரைஸ் தி லார்ட். அம்மாவை குறித்து சாட்சி சொல்வதற்கு கர்த்தர் இந்த தருணத்தை தந்தபடினால் நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆவிக்குரிய ஒரு தாயை கர்த்தரை எனக்கு தந்தபடினால் கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய ஜீவியத்தில் நாங்கள் அநேக அவர்கள் எங்களுக்கு முன்பாக ஒரு நிருபமாக நாங்கள் வாசித்து அறிகிற ஒரு நிருபமாக இருந்தார்கள். நான் மிகவும் சுருக்கமாக என்னுடைய சாட்சியை சொல்ல வாஞ்சிக்கிறேன். அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்ததான நல்ல சுபாவங்கள் இவைகள் எல்லாம் கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறபடினால கர்த்தருடைய கிருபையை நான் இந்த நேரத்தில் மேன்மை பாராட்டுகிறேன். அவர்களுடைய பெயர் எப்படியோ அதே போல் அவர்களுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை இரக்கம் கிடைத்தது. அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா ஏழைகள் எல்லாரையும் யார் யாரெல்லாம் அஃப்ளிக்டடோ வியாதியாக இருக்கிறாங்களோ எல்லாரையும் அவர்கள் விசாரித்து அவர்களோடு இவர்கள் போய் விசாரித்து அறிகிறது மாத்திரமில்லை, அவருடைய கஷ்டங்களில் இவர்கள் போய் பங்கெடுப்பார்கள். தன்னுடைய விசுவாசத்தினால் அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து கொடுப்பதற்கு கர்த்தர் இவர்களுக்கு இரக்கம் பாராட்டினார். அவர்களுடைய கைகளில் என்ன கிடைக்கிறதோ அவர்கள் ஜெபம் பண்ணி வாங்குவார்கள். ஒரு நாளும் எங்களிடத்தில் ₹1 இதுவரைக்கும் கேட்டு வாங்கினதில்லை. அவர்கள் கர்த்தருடைய கிருபையினால் மிகவும் பிரதிஷ்டையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். புதுசாக எந்த சாரியும் அவங்க உடுத்தினதில்லை. நான் நினைக்கிறேன் இன்றைக்கி மட்டும்தான் அவங்க புது சாரி உடுத்திருக்காங்க. புது செருப்பு, புது பேகு எதுவுமே அவங்க புதுசு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே போல் எல்லாம் விசுவாசத்தினால் அவர்கள் வாங்குவாங்க. நான் எங்களுடைய வீட்டில் அப்பாவோ நானோ என்னுடைய அக்காவோ யாருமே இவர்களுக்கு எதையுமே வாங்கி தந்தது கிடையாது. அவர்களிடத்துல வந்தது எல்லாமே அவர்களுக்கு விசுவாசத்தினால் கிடைத்தது. அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் எனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சராகவும் இருந்தார்கள். அவர்களுக்கு அவங்க சொல்லுவாங்க, அவங்க கற்பத்துக்கு முன்பாகவே தனக்கு உற்பவிக்கிறதுக்கு முன்பாகவே எனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் காத்திருந்ததாகவும் ஆண்டவர் அவர்களுக்கு தீர்க்கதரிசனத்தின் மூலமாக பேசி அதற்கு பிற்பாடு நான் பிறந்ததாகவும் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்ததாகவும் அவர்கள் எனக்கு சொல்லுவார்கள். அதனால் என்னை எங்கே போனாலும் அவர்கள் என்னை கூடவே வைத்து கொள்ளுவார்கள். ஆனால் அவர்களிடத்தில் அன்பு என்பது நான் ஒரு சில காரியங்களில் மாத்திரம்தான் அவங்களிடத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். மற்றது எல்லாமே
அவங்களுடைய நிறைய காரியத்தில் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எஸ்பெஷலி அவங்களோட லைஃப் ஆஃப் செப்பரேஷன் அதே இதை எங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஒரு சின்ன காரியத்தை கூட டாலரேட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படியாக அவர்கள் மிகவும் அவர்கள் கர்த்தர் எங்களை அப்படியாக வளர்க்க அவர்களுக்கு கிருபை பாராட்டினார். அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அவர்களிடத்தில் அவர்களுக்கு கர்த்தர் நல்ல வேத அறிவை கொடுத்திருந்தார். ஏனென்றால் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற பாக்கியமுள்ள ஒரு ஸ்திரியாக அவர்கள் இருந்தார்கள். ஆகையினால் அவங்களுக்கு வேதத்தில் எல்லா விஷயங்களும் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு தெரியும். அவங்க ரெஃபரன்ஸ் பைபிள் எதையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களே ரெஃபரன்ஸ் எழுதி கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு 4 பைபிளில் அவங்க அநேக பரிசுத்தவான்களுக்கு அவங்க வந்து கேட்டு வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா இவங்க ஃபுல்லாக அதில் எழுதியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வச்சுருக்கிறது நான் நினைக்கிறேன் 5வது பைபிள் நினைக்கிறேன். அதில் அதில் அவங்க எழுதியும் சில காரியங்கள் எழுதி வச்சுருக்காங்க. ஆகையினால இவங்களிடத்துல அநேகர் வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. ஸோ பைபிளில் எப்படி இருக்குது, இதை நான் இப்படி எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி. அதில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி சாட்சியை முடிக்கிறேன். தெய்வீக சுகத்தை குறித்து அநேகர் அம்மாவோடு வாதிடுவார்கள். அப்போ அம்மா எல்லா காரியத்தையும் சொல்லிகிட்டே வருவாங்க. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லுவாங்க. எபிரேயர் 11:35, வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா யாருமே வந்து அவங்கள்ட்ட வரமாட்டாங்க. இப்படியாக இந்த வார்த்தையானால் அவங்க சொல்லி அவங்க அந்த ஆர்கியூமெண்ட்டை ஜெயிச்சிருவாங்க. ஆனால் எனக்கு தெரியாது, பின்னாட்களில் அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு போராட்டமாக காணப்பட்டது. அந்த வார்த்தை இவர்களை அதிகமாக புடமிட்டு அவர்களுக்கு கர்த்தர் ஒரு இருளான பாதையை கடைசியில் நியமித்திருந்தார். அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து முடிப்பார்களா என்பது அடிக்கடி எனக்கு சந்தேகமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் அநேகருடைய ஜபங்களை அவர்களுக்கு ஈவாக தந்து அந்த ஜபங்கள் அவர்களை பாதுகாத்தது. கிருபையினால் ஆண்டவர் இந்த பாதையை கடக்க கர்த்தர் உதவி செய்தார். அவருடைய முடிவு கர்த்தர் மிகவும் அருமையாக நேர்த்தியாக கர்த்தர் முடித்தார். பரிசுத்தவான்கள் வந்து கைகளை வைக்கவும் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து அவர்கள் தாங்கள் சொல்லி கொடுத்த அதே சத்தியத்தின்படி தெய்வீக சுகத்தில் இருந்தால் அவங்க ஹீலாகி தான், அவங்க மரணத்துக்கு முன்பாகி ஹீலாகி தான் அவங்க போகணும் அப்படின்ட்டு. அதே போல் அவங்க பேரலைட்டிக்கான அந்த ஹேண்டு அவங்க அண்ணன் ஜெபிக்கும் போது மேலே உயர்த்தி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை அப்படியே இறக்கி அவர்கள் ஜீவனை விட்டார்கள். இந்த நேரத்தில் எங்களுக்காக ஜெப உதவி செய்த எல்லாருக்காகவும் பரிசுத்தவான்களுக்காகவும் நான் கர்த்தரை நன்றியோடு துதித்து இந்த பாதையில் நாங்களும் செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படி தாழ்மையோடு கேட்டு சிறு சாட்சியை முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். Condolence message. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுதாப செய்திகள். Condolence message from worker sister Kristi Aruldas, Trichy Center, younger sister of Sister Thangam. Praise the Lord. Proverbs chapter 8 verse 30 says, I was by him as one brought up with him, and I was daily his delight, rejoicing always before him. My sister was the most favorite to my father among daughters. Now she has gone to the presence of her eternal Father. Glory be to God. Right from her childhood, she had a thirst for spiritual things. Sister Thangam was a voracious reader of the Bible. She had a thorough knowledge of the Bible and would connect every situation in life to a biblical situation or world. She was a very neat and tidy person.
She was very good at cooking, which made her a blessing to many, and in turn, she too was blessed. Sister Thangam spent hours and hours in prayers. She was faithful in every aspect of her life. In humility and willingness to help, God's people were outstanding characters. I praise God for giving me such a beautiful and supportive sister. May good God comfort the bereaved ones and raise up many such faithful believers. Praise the Lord. அடுத்தபடியாக condolence message from brother Cephas, Mumbai Center, and brother Paulson, Nagpur Center, sister Thangam's nephews. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரியம்மா பெயர் தங்கம் அல்லது பொன். அவர்களின் வாழ்க்கையும் அப்படிதான் இருந்தது. ஸ்பீச் இஸ் சில்வர், சைலன்ஸ் இஸ் கோல்டு என்று சொல்லுவார்கள். பெரியம்மா வீட்டில் மற்ற எல்லா உடன் பிறந்தவர்களும் நன்றாய் அதிகமாய் பேசக்கூடியவர்கள். ஆனால் பெரியம்மா பேச மாட்டார்கள். 1 அல்லது 2 வார்த்தைகள் தான் பேசுவார்கள். அது அவ்வளவு பொருத்தமாகவும் தெய்வீகமாகவும் இருக்கும். வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். உண்மையாகவே அவர் பல சோதனைகள், பரீட்சைகள், நிந்தை, அவமானங்கள் வழியாய் சென்று சுத்த தங்கமாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். விலையேற பெற்ற தங்கம் போன்ற பல திவ்ய சுபாவங்களை பெற்று எங்களுக்கும் மற்ற பலருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தார்கள். இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷமாக தீர்ந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா மகிமையும் கர்த்தருக்கே உண்டாவதாக. கர்த்தர் நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட பாட்டத்தில் 3வது ஆங்கில பாட்டு, There is City of God. There's a city of God.
Praise the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் காண்பிப்பேன் என்று விளம்பினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே பரிசுத்த யோவான் கண்டதான தரிசனத்தை இங்கே வாசித்தோம். Here we read of the vision of Saint John. அங்கே அவருக்குண்டான வார்த்தை, இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்க ஒரு வாசலை கண்டேன். This was the word that was spoken unto him. Behold, a door was opened in heaven. முன்னே எக்கால சத்தம் போல என்னோட பேச நான் கேட்ட சத்தமாவது இங்கே ஏறி வா. And the first voice which I heard was as it were a trumpet talking with me, which said, Come up hither. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே ஏறி வா என்றதான சத்தம் கேட்டதாக சொல்லுகிறார். He is saying that a voice was sounded saying, Come up hither. நாமும் கூட இந்த சத்தத்தை கேட்க வேண்டும். We also must hear this voice. ஆண்டுடைய வருகையோ அல்லது அதற்கு முன்பாக இந்த சரீரத்தை பிரிகிறோமோ, நாம் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். Whether it is the coming of the Lord or if we are going to depart from this body before that, we have to hear this voice. இங்கே ஏறி வா. Come up hither. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவர்கள் மரித்திருக்கிறார்கள். She is dead. நாம் இன்னும் அடக்கம் பண்ண போகிறோம். We are going to bury her. ஒரு நாள் அந்த கால சத்தம் உண்டாகும். A day will come in which the trumpet will be sounded. அந்த சத்தம் இங்கே ஏறி வா. That voice is come up hither. என்று சொன்னால் பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, As we 21ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, As we read from Lamentations chapter 3 verse 21, உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? இங்கே 2 காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். we read of 2 things here. ஆண்டவர் அழைக்கும் போது அந்த ஆவி மேலே போக வேண்டும். When God calls, that soul must go up. அல்லது நம்முடைய சரீரம் எழும்பி போக வேண்டும். Otherwise, our body must get up and go. இங்கே ஏறி வா. Come up hither. ஆகவே நாம் மேலே ஏறி போக வேண்டும். Therefore, we have to go up. பூமியில் பார்க்கும்போது கீழே போகிற ஆவிகளும் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். Ecclesiastes chapter 3 verse 21, in this world there are spirits that go down also. அது மிருகத்தின் ஆவி என்று சொல்லப்படுகிறது. It is mentioned that this is the spirit of the beast. மிருகங்கள் மேலே போவதில்லை, அது கீழே தாழ போகிறது. The beasts will not go up, they will go down. ஏன்னா அதற்கு பரலோகம் இல்லை. Because they have no heaven. அதற்கு சிங்காசனம் இல்லை. They have no throne. ஆனால் மிருகம் என்று சொன்னால் அர்த்தம் வந்து என்ன? What does it mean when we say beast? தேவனை ஏற்றுக்கொள்ளாத மனுஷன். Man who does not accept God. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத மனுஷன். Man who does not accept God. அது 49ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் இல்லை என்று சொல்கிற அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கிறான். That is why as we read from Psalm 49, the man that says that there is no God is like the beasts that perish. ஆகவே தேவனை அறியாத மனுஷன், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத மனுஷன் ஒரு மிருகத்துக்கு ஒப்பாக காணப்படுகிறார். A man that does not know God, a man that does not accept God is like the beast that perisheth. இந்த பூமியில் எவ்வளோ மனுஷர்கள் பிறந்து வளர்ந்து தன்னோட முடிவை சந்திக்கிறார்கள். There are many men in this world who are born, who are brought up and also meet their end. எத்தனை வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் சில மனிதர்கள் கடைசி வரையிலும் கூட இந்த ஆண்டவர் அறியாதபடிக்கு, இந்த இயேசு அறியாதபடிக்கு தன்னை நாம் வாழ்நாளை முடிப்பது உண்டு. How many ever years some people live in this world, they are completing their race, they are dying without knowing Jesus, without knowing the Lord. ஆனால் ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று கடந்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவனை வைத்திருக்கிறதான ஒரு பெரிய இடம்தான் அந்த பரலோகம். The great place which God has kept for that child of God who accepts the Lord Jesus Christ as his personal Savior, obeys the truth, takes water baptism in the name of the Father, Son and the Holy Spirit, and receives the baptism of the Holy Spirit and follows the truth. கடைசி வரையும் இந்த ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்டதான மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்காக தைரியமாய் போராடி இந்த ஓட்டத்தை முடித்து இந்த விசுவாசத்தை காத்து கொண்டவர்களுக்கு அந்த சத்தம், அந்த பரலோகம் திறக்கப்படும். Only those who boldly contend for the faith, for the truth till the end, and are keeping this most holy faith, unto them will the sound be heard, unto them will heaven be opened. அந்த யோவானுக்கு தரிசனத்திலே அவன் காண்கிறதான அந்த தேவனுடைய சிங்காசனத்தை காண்கிறான் என்று வாசிக்கிறோம். We read that John saw in his vision the throne of God. தேவனுடைய சிங்காசனம் இங்கே வைக்கப்பட்டிருந்தது. The throne of God was set there. ஆகவே அந்த சிங்காசன தரிசனத்தில் பார்த்தார். He saw in that vision the throne of God. ஆனால் நாமோ நிஜமாகவே அந்த இங்கே ஏறிவா என்ற சத்தம் கேட்டு
இவர்களும் உயிரோடு இருக்க நாமும் கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறதான வேளையில் நிஜமாகவே இந்த சிங்காசனத்தை நாமும் ஒரு ஆளாக அவரோட கூட காணப்படுவோம். But we are not going to see this throne in a vision. We are going to see this as it is. When we hear the sound, come up hither, those that were dead in Christ and we which are alive will be caught up with the Lord in the air, and we will inherit this throne. இந்த சிங்காசனம் என்று சொன்னாலே இதில் 3 விதமான காரியங்கள் உண்டு. When we speak of the throne, there are 3 things here. ஒன்று அன்பு, One is love, இரண்டாவதாக பரிசுத்தம், 2 is holiness, மூன்றாவதாக மகிமை. thirdly glory. இந்த 3 சேர்ந்ததான் சிங்காசனம். These 3 combined together forms the throne. ஆகவே ஜெயங்களுகிறன்னு எவனோ அவனும் என்னோட கூட என் சிங்காசனத்தில் என்னோட கூட அமர்ந்திருப்பான்னு சொன்னால் இந்த 3 காரியங்களும் இந்த தாயாருக்குள்ள காணப்பட்டதை சொல்லி நாம் எல்லா சாட்சிகளை கேட்டோம். When the Lord has said, "To him that overcometh will I grant to sit with me in my throne," we have heard in the testimonies that this mother possessed all of these 3 qualities. அன்பு காணப்பட்டது. She had love. அடுத்ததாக பரிசுத்தம். Nextly, holiness. அடுத்ததாக மகிமை. Nextly, glory. இந்த 3 காரியங்கள். 3 characteristics. இதுதான் அந்த சிங்காசனம். This is that throne. ஆகவே இங்கே ஏறி வா என்று சொல்லுகிறதான வேளையில அந்த சிங்காசனத்தை அமர்ந்திருக்கும்படிக்கு இவர்களும் மாத்திரமல்ல நாமும் ஆண்டுடைய மகிமைக்காக ஜீவித்து என்று சொன்னால் நாமும் அந்த சிங்காசனத்தை சொந்தத்துக் கொள்ளலாம். At the time when the voice is heard, come up hither, she and also us, if we live for the glory of God, will be able to see the throne and sit upon that throne. அன்பின் மித்தம் அவருக்குள்ள அமர்ந்திருப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். We see that the Lord will rest in his love. ஆகவே அன்பின் மித்தம் அமர்ந்திருக்கிறார். He is resting in his love. தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்குள்ள அந்த திருத்துவ தேவன் நமக்குள்ள அமர்ந்திருக்கிறார். Even as we have been anointed by God, triune God is sitting within us. நான் என் பிதாவில் நீங்கள் என்னிலே நான் உங்களில் இருக்கிற அந்நாளில் அறிவீர்கள் அந்த வார்த்தையின்படியே அவர் நமக்குள்ள அமர்ந்திருக்கிறார். According to the word by which the Lord said, "On that day you shall know that I am in the Father and you are in me and I am in you," it shall be known that day. மாத்திரமல்ல இந்த பூமியில நாம் பலவிதமான இச்சைகள் நிறைந்த இந்த பூமியில நாம் ஜீவிக்கிறோம். Not only that, we are dwelling in a world filled with different kinds of lust. சரி ஒரு பெரியவன அநேகர் கெட்டுக் கொண்டிருக்கிறார். கேட்டால் இச்சையினால் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். Many people, both small and great, are being corrupted and they are perishing. They are being they are consumed because of this corruption that is through lust. ஆனா அந்த வேளையிலும் கூட தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை. But even in that time, a life of holiness which God desires. ஏன்னா அவருடைய சிங்காசனம் பரிசுத்தமா இருக்குதுன்னு சொல்லி 47ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். Because we read in Psalm 47 that his throne is holiness. 47ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அவர் ஜாதிகள் மேல் அரசாழ்வார், அவர் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். We read in Psalm 47 verse 8 that God reigneth over the heathen, God sitteth upon the throne of his holiness. ஆகவே அந்த சிங்காசனம் ஜெயங்கொள்ளக்கூடிய நாம் சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய அந்த சிங்காசனம் பரிசுத்தமாக இருக்கிறது. Therefore, this throne that belongs to the overcomers, this throne which we are about to inherit, is in holiness. இந்த பூமியில தேவனை பிரியப்படுத்தி ஜீவிக்கிறதான ஒரு ஜீவியம். A life in which we please God as we live in this world. ஆண்டவரை பிரியப்படுத்தி ஜீவிக்கிறது. Pleasing God and living. இந்த பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்தமாக ஜீவிப்பது. In this world filled with sin, we live a holy life. அநேக மனுஷர்கள் இருந்தாலும் எல்லா மனுஷர்களுக்கும் இந்த வெளிப்படுத்தல் உண்டாவதில்லை. Though there are many men in this world, not all have this revelation. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாய நமக்கோ இந்த சத்தியத்தின் மூலமாக உபதேசத்தின் மூலமாக இந்த வெளிப்பாடை கர்த்தர் தந்தபடினாலும் இந்த வெளிப்பாடுக்காக இவர்களும் ஒரு எளிமையான ஜீவியம் செய்தார்கள். But God has given us this revelation through the truth and through the doctrines, and according to this revelation she also dwelt a holy life. எல்லாட்டு விலையேறப்பட்ட வஸ்திரங்கள் பொன்னாலான ஆபரணங்களை தரித்து கொண்டிருக்கலாம், அணிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் விட்டு விலகி தேவனை பிரியப்படுத்தி ஜீவிக்க வேண்டும் என்றதான வெளிப்பாடு நிமித்தமாக பிரியப்படுத்தி ஜீவிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். She could have worn luxurious garments and golden ornaments and different kinds of other things, but then she had the revelation that she should live a life of holiness, pleasing God, and that is the reason why she renounced all of that and lived a life pleasing God. ஆகவே சிங்காசனம் என்று சொன்னாலே அது பரிசுத்தம். Therefore, when we speak about throne, it is holiness. நாம் இங்கே ஏறி வா என்று சொல்கிறதான சிங்காசனத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் சொன்னால் நாமும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லையே.
If we have to hear the voice, come up hither and inherit the throne, we have to lead a life of holiness, for without holiness no man can see God. அடுத்தவருடைய சிங்காசனம் என்று சொன்னாலே அது என்னத்தை காட்டுகிறது? Nextly, when we speak of the throne, what does it symbolize? மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, As we read from Matthew's Gospel, chapter 25, verse 31, அது மகிமை உள்ள சிங்காசனம் என்று சொல்லப்பட்டது. it is mentioned that this is the throne of glory, ஆக அந்த மகிமை உள்ள சிங்காசனம் the throne of his glory. வாசிங்கள். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். தன் மகிமை உள்ள சிங்காசனம், The throne of his glory. ஆகவே தேவன் நம்ம அழைக்கும் போது இங்கே ஏறி வா என்ற சத்தம் நமக்கு உண்டாகும் போது இந்த 3 வித சுபாவத்தால் நாம் காணப்படும் போதுதான் அந்த மகிமையுள்ள சிங்காசனத்தில், அந்த பரிசுத்த சிங்காசனத்தில், அந்த அன்புள்ள சிங்காசனத்தில் நாமும் காணப்பட முடியும். Therefore, when the Lord calls us, when we hear the sound, come up hither, if we have these 3 characteristics, we will be able to inherit that throne, the throne of holiness, the throne of love, and the throne of his glory. மகிமையுள்ள சிங்காசனம் என்று சொல்லும் போது மற்றொரு பொருள் குற்றத்தை மன்னிப்பது. The other meaning of this throne of glory is to forgive errors. ஒருவருக்கொருவர் உள்ளதான குற்றத்தை மன்னிப்பது. We have to forgive the faults one to another. ஒருவர் மேல ஒரு குறைவு உண்டானால் அவற்றை மன்னிப்பது. If there are certain shortcomings, we have to forgive them. ஏன்னா மன்னிப்பது தான் அந்த மகிமை. Because to forgive is this glory. ஆகவே அந்த மன்னிப்பது மூலமாக அந்த மகிமையுள்ள சிங்காசனத்துக்கு நாம் பாத்திரங்களாய் மாற்றப்படலாம். Therefore, by forgiving, we can become partakers of this throne of glory. நாமும் கூட இந்த ஓட்டத்தை முடிக்கும் போது அந்த ஒரு நல்ல மனசாட்சி, எந்த பகையோ எந்த விரோதங்களோ கசப்போ இல்லாத ஒரு நல்ல மனசாட்சி தான் அது மகிமை என்று சொல்லப்படுகிறது. We also, when we finish our course, must have the good conscience whereby we say, I have no bitterness, no strife, no hatred, and that is this throne of glory. எந்த விதங்களையும் பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதபடிக்கு அவரை பாதுகாத்துக் கொள்வதுதான் அந்த ஆவியானவர் தான் அந்த மகிமை. To keep the Holy Spirit without grieving him in any way, that Spirit of God is this glory. இந்த சரீரத்தில் ஏற்பட்ட பலவிதமான பாடுகளை சகிச்சதான அந்த பாடுகள் மித்தமாக உண்டாகக்கூடியதான் அந்த மகிமை. When we endure different kinds of sufferings we encounter in our body, this suffering will become glory to us. எவ்வளவு சரீரத்தில் வேதனைகள் பாடுகள் இருந்தாலும் அவற்றை சகித்து கிறிஸ்து மித்தமாக அந்த பாடுகளில் பங்கு இருப்பதுதான் அந்த மகிமை. When we endure certain pain and sufferings, how much ever it is, we have to bear it and we have to joyfully endure it for the sake of Christ, and that will become glory to us. ஆகவே நமக்கு ஆண்டவர் இந்த மேலான பாக்கியத்தை தந்தார். God has given us this sublime blessedness. இவர்களுக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று இந்த பாக்கியத்தை ஆண்டவர் தந்தார். God has given her also this blessedness. She was saved, water baptized and spirit anointed. தொடர்ந்து ஆண்டவர் பிரியப்படுத்தி ஜீவிக்கவும், தேவனில் அன்பு கூறவும், பரிசுத்த ஜீவியம் செய்யவும், மன்னிக்கவும், மகிமை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்தார். The Lord also enabled her to please God, to love God, to forgive, to attain this glory, and also to lead a life of holiness. அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் பாட்டு சொல்லும்போது, ஆவியானவர் சொல்லும்போது, இங்கே ஏறி வா. Only unto such the Lord, the Spirit of God will say, come up hither. அவன் தரிசனத்தில் அந்த யோவான் சிங்காசனத்தை பார்த்தா நாமும் நிஜமாகவே அந்த சிங்காசனத்துக்குரியவர்களாய் மாற்றப்படுகிறோம். John saw this in a vision, but we are going to really be made partakers of this throne. ஆகவே அந்த சிங்காசனத்தில் நான் உயிர்த்த அந்த சரத்தோட, ஒரு மகிமையுள்ள சரத்தோட அந்த சிங்காசனத்தை அவரோட கூட நாமும் காணப்படுவோம். Therefore, with a resurrected and glorious body, we also will be seen with him upon that throne. அப்பொழுது நம்முடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? How will be our experience at that time? இவருடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? What is the kind of experience she will have? நாம கூட அந்த சத்தத்தை கேட்டு அந்த சிங்காசனத்துக்குரியவர்களாய் மாற்றப்படும் நம்முடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? When we hear that voice and become partakers of the throne, how shall our experience also be? நம்முடைய அனுபவம் நாம் எப்போது ஒரு தேவ தூதர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்படுவோம். Our experience is that we will always be seen as the angels of God. எல்லாரையும் காணலாம், அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் பரிசுத்தவர்கள் எல்லாரையும் நாம் பார்க்கலாம். ஆனாலும் கூட எல்லாவற்றிலும் கூட அறிந்தாலும் தெரிந்தாலும் கூட நம்முடைய முழு மனதும் இறுதியமும் எல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்குள்ள சந்தோஷப்படுவது மாத்திரம்தான் நாம் தெரிந்து கொள்வோமே தவிர மற்றபடி நாம் எதையும் தெரிந்து கொள்ள மாட்டோம்.
The people whom we have known, our acquaintances, the saints of God, all of them we will be able to see, we will know all of them, yet we will not go to them. We will be rejoicing in the love of God, we will be rejoicing in God, we will choose only that because our mind and heart will be towards that only. அந்த சிங்காசனத்துக்குரியவளாக காணப்படுகிறதான வேளையில அங்கே நமக்கு இந்த சரத்தில் மறுமாக்கப்பட்ட சரத்தில் அவரோட கூட இருக்கும்போது இந்த சரத்தில் எந்த வேதனைகள் நம்முடைய சரத்தில் காணப்படுவதில்லை. When we are made partakers of this throne, when we are having this glorious body and are seated together with him in this throne, we will not have any pain in this body. நரகம் என்று சொன்னாலே வேதனைகளும் பற்கடிப்பு நிறைந்ததான இடம்தான் நரகம். Because hell is the place full of torment and gnashing of teeth. ஆனால் அந்த சிங்காசனம் என்று சொல்லும் போது அவரோட கூட ஆளுகை செய்கிறவர்களாக காணப்படும் போது அங்கே எப்பொழுதும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் தான் அங்கே அந்த சிங்காசன ஆதாரம். But when we are rejoicing together with him, when we are seated together with him upon that throne, there will always be rejoicing and gladness because that is the basis of that throne. எப்பொழுதும் அங்கே நிரந்தரமான சந்தோஷம் நிரந்தரமான மகிழ்ச்சியோட ஒவ்வொருவரும் காணப்படலாம். All of us will be seen with joy and gladness forevermore. மாத்திரமல்ல அந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் வெந்து கொண்டிருக்கிறதான வேளையில அந்த நரகத்தில் உள்ளவனுக்கு அந்த நரகத்துக்கு போனாலும் அவனுக்கு கவலைகள் மாறவில்லை. The rich man was in the hell burning in fire, yet his sorrows and his worries did not change. தன்னை சகோதரர்கள் குறித்து ஐயோ அவர்கள் என்ன ஆவார்களோ என்று சொல்லி அந்த நரகத்தில் வெந்து கொண்டிருந்தாலும் அவர்களை குறித்த கவலை தான் அவனுக்குள்ளே காணப்பட்டது. Though he was burning in hellfire, he was worried about his brethren, thinking what would happen to them. ஆனால் இங்கேயோ தேவனுடைய சிங்காசனத்துக்கு இருக்க நமக்கோ இவர்களுக்கோ எந்த கவலையும் இல்லை. But unto us who are upon the throne of God, we will not have any worry or care. எந்த கவலையும் இல்லை. No care. எந்த துக்கமும் இல்லை. No sorrow. எந்த கவலையோ துக்கமோ வேதனையோ கண்ணீரோ எதுவுமே கிடையாது. No sorrow, no worry, no care, no tears, no pain. மாத்திரமல்ல அங்கே எப்படி நேரத்தை கழிக்க போகிறோம்? How are we going to spend our time there? எப்படி நமக்கு நேரம் போகும்? How are we going to pass our time? பூமியில சலிப்பு உண்டானபடினால தான் பல இடங்கள்ல பார்க்குகள் உண்டாக்குகிறார்கள். Because people are getting bored in this world, they are having parks in many places. ஆனால் இந்த பரலோகத்துல சலிப்பு என்பதே கிடையாது. But in heaven there is no boring. எப்போதும் தேவனுக்குள்ள அந்த பரிபூர்ணமான ஆனந்தத்தையும் வலது வாசல் நித்திய பேர்வத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கதான் நமக்கு வேலை. But in the presence of God we have everlasting joy, fullness of joy, and at his right hand there are pleasures forevermore which we will be experiencing forever. நித்திய காலமாக சலிப்பு என்பதே கிடையாது. Forever and ever we will never get bored. அப்படிப்பட்ட மேன்மையான இடம்தான் அந்த பரலோகம் அந்த சிங்காசனம். Such a great place is that heaven, the throne. எப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பது. We will always be glorifying God. அந்த பரலோகத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மற்றொரு காரியம் வந்து என்ன? What is the next thing we receive in this heaven? நிமிஷத்துக்கு நிமிஷம் தேவனால தேற்றப்பட்டு சந்தோஷத்தை பெருகிக் கொண்டே இருப்போம். Every minute we will be consoled, comforted by God, and will be abounding in that joy. என்ன நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன சந்தோஷம்? What is that joy every minute we shall receive? எவ்வளோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறான வேளையில எனக்கு ஆண்டவர் இவ்வளவுதான ரட்சிப்பை தந்தாரு. When so many people are perishing, God has given me so great salvation. எவ்வளோ கோடி ஜனங்கள் நரகத்தை நோக்கி அங்க அழிந்து அழுகையும் பற்கடித்துக் கொண்டிருக்கிறதான வேளையில எனக்கு அந்த பாதாளத்துக்கு அந்த நரகத்துக்கு என் ஆத்மா தப்புவித்தாரே என்று சொல்லி அதை நினைத்து இறுதி பொங்கி ஆண்டவருக்குள்ள மகிழ்கிற இடம்தான் இந்த பரலோகம். Millions of people are perishing and they are burning in this place of hell wherein there is weeping and gnashing of teeth. But God has saved my soul from that place and he has given me this heaven. We will be overwhelmed by his love. We will be overwhelmed with this joy and we will be rejoicing. That place is heaven. இந்த ரட்சிப்பை தராவிட்டால் என் பாவத்தை நான் கெட்டு போயிருப்பேன், என் பாவத்தை நான் செத்து போயிருப்பேன். If God had not granted me this salvation, I would have perished in my sin. I would have been consumed in my sin. அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். That is the great joy we shall have. தேவனால தேற்றப்படுகிற முதலாவது அனுபவம். That is the first experience in which we are comforted by God. எனக்கு எவ்வளவுதான ரட்சிப்பை தந்தார். God has given me so great salvation. எவ்வளவு பெரிய பாக்கியம். What a great privilege. இரண்டாவதாக என்ன? What is that next thing? எதை குறித்து எப்பொழுதும் மகிழ்ந்து யாரோடு அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்டதா இருக்கும்?
We will always be rejoicing in God. For what reason? இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில எவ்வளோ சோதனைகள் வந்தது, ஆனால் அந்த சோதனை எதுவுமே நான் மேற்கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் ஜெயம் கொடுத்தா நான் ஜெயித்தவனாக காணப்படுகிறேன். அதுதான் ஒரு பெரிய மகிழ்ச்சி, நிரந்தரமான மகிழ்ச்சி. In this earthly life, I encountered lots of temptations, but God did not give room for me to be defeated. He gave me victory over all those temptations. That is that permanent joy with which we will be rejoicing. எவ்வளோ சோதனைகள் வந்தது, Many temptations came, ஆனால் ஒன்னே நான் மேற்கொள்ளவில்லை. but none of them prevailed over me. எல்லாவற்றையும் ஜெயித்தேன். I overcame all of them. அதை நினைச்ச ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயம் கொடுத்தா நினைச்சு அவருக்குள்ள களி கூர்ந்து கொண்டே இருக்கிறதான அந்த அனுபவம் தான் நம் பரலோக சிங்காசனம். The experience of heaven and throne is that we will always be remembering that God has given us victory over all of them and will be rejoicing. மாத்திரமல்ல, இந்த பூமியில எவ்வளவோ பாவங்கள் வளர்ந்து வருகிறது. Not only that, sins are abounding in this world. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை வஞ்சிக்கத்தக்கதான பாவங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறது. Sins are abounding to the extent to which even the elect could be deceived. இதனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷர்களே அநேகர் பின்மாற்றத்தில் போவது உண்டு. Because of this, many people chosen by God, even the very elect, are going into backsliding. ஆனால் நான் ஜீவித்த நாள் முழுவதும் இந்த பின்மாற்றங்களை சந்திக்காதபடி, இந்த பின்மாற்றம் மேற்கொள்ளாதபடி, இந்த பின்மாற்றத்தானே தப்பி வைத்தாரே. All the days of my life, He saved me from backsliding. This backsliding did not encounter me. This backsliding did not prevail over me. இதை நினைத்து தேவனுக்குள்ள மகிழுகிறது. Remembering this, we rejoice in the Lord. இதை நினைத்து தேவனுக்குள்ள தேற்றப்படுகிறது. We remember this and are comforted in the Lord. கொடுக்கப்பட்டதான் நித்திய காலமாக தேவனுக்குள்ள மகிழ்ந்து கலிகூர்ந்து நன்றியுள்ளத்தோடு அவர் வாழ்த்தி கொண்டே இருப்பார். We rejoice and are glad and will be praising God forever and ever. அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பது. To glorify Him continually. ஆகவே அப்படிப்பட்டதான இடம் நமக்கு உண்டு. Such a place do we have. இவர்கள் இந்த சத்தத்தை கேட்பார்கள். She will hear this voice. அடக்கம் பண்ண போகிறோம். அங்க போய் அடக்கம் பண்ண உடனே ஒரு நாள் இந்த சத்தம் கேட்கப்படும். கர்த்ததாவே ஆரவாரத்தோடும் பிரதான தூணிய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். We are going to bury her. Even as she is buried, a day will come in which she will hear this voice. The Lord Himself shall descend from heaven with a shout, with the voice of the archangel and with the trump of God. அப்பொழுது ஒரு சத்தம் கேட்கப்படும். சிஸ்டர் மெர்சி தங்கம் இங்கே ஏறி வாருங்கள் என்ன சத்தம் கேட்கப்படும். Then a voice will be heard. Sister Mercy Tangam, come up hither. அந்த மகிமையுள்ள சத்தத்தோடு எழும்பி போக முடியும். She will be quickened in that glorious body and will meet the Lord. அந்த உயிர்த்தெழுந்த சத்தத்தோடு எழும்ப முடியும். She will be raising up with that resurrected body. உயிரோடு இருக்க நாமும் அந்த சத்தத்தை கேட்டு அந்த மகிமைக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். We which are alive must hear that voice and must enter into glory. ஆகவே தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு அவரான ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காண்பதில்லை, காது கேட்டதில்லை, தங்க இதயத்தில் தோன்றதுக்குள்ள அப்படிப்பட்ட நன்மைகளை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். I hath not seen nor ear heard, neither have entered into the heart of man the things which God hath prepared for them that love Him, but God is preparing them for us. அந்த பாக்கியத்தை எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். Everyone must inherit that blessedness. ஒருவரால் அது கண்ணீரா போய்விடக் கூடாது. Not one must be shedding tears. எல்லாரும் சத்தத்தை கேட்க வேண்டும். Everyone must hear that voice. இங்கே ஏறி வா என்ற சத்தத்தை கேட்க வேண்டும். Everyone must hear that voice. Come up hither. தாழ போவதல்ல. Not that we go down. மிருகத்தின் ஆவிதான் தாழ போகும். Only the spirit of the beast will go down. நாமோ அந்த சத்தத்தை கேட்டு மேலே ஏறி போக வேண்டும். But hearing that voice, we should climb up. வரும்போது அவரோடு நாமும் கூட எழும்பி அவரோடு கூட காணப்பட வேண்டும். When the Lord comes, we should be resurrected and be seen with Him. கர்த்ததாமே நம்மை அவருக்கு உதவி செய்வாராக. May the Lord help us all. இப்பொழுது நாடாது முடிய போகிறது. பாட்டு பாடுவோம். வருகிறவர் வந்து பார்த்து கொண்டே போக வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே நல்லவளை காமி துதிக்கிறங்க தாவே உமக்கு ஸ்தோத்திர சுவாமி. இறக்கமுள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுவாமிக்கு தாவே இந்த அடக்கார தினம் முழுவதும் ஆண்டவர் பொருட்படுத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே இந்த தாயுடைய ஜீவியத்தில் செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து உங்களுடைய மரண நாள் வரையிலும் இந்த சத்தியத்தில் உண்மையாக இருந்து கத்தாவே ஆண்டவரே சுவாமி உண்மையாகவே உங்களுடைய எருசலேமை ஆண்டவரே இந்த மேன்மையான புதிய எருசலேமை உங்களை தரித்து கொள்ளும்படியாக ஆண்டவரே இடைநாட்கள் வந்ததான எல்லா பகுதியிலும் கத்தாவே ஜெயித்து பெற்றுக்கொண்டதான தயவுக்காக சூத்திரம் ஆண்டவரே கேட்ட ஆலோசனைப்படி இங்கே ஏறி வாழ்ந்ததான வார்த்தையின்படியே கத்தாவே உங்கள் அன்பிலும் பசுத்தத்திலும் இந்த மகிமையிலும் ஆண்டவரே வளருவோனால் அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே இந்த சத்தியத்தில் கத்தாவே நிலைத்து நிற்க தந்ததான கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே பலவிதமான எல்லா சோதனையில்
எல்லா சூழ்நிலையும் மத்தியிலும் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதான கிருபை தந்து அவங்களை பலப்படுத்தி நிராசை உங்களுடைய ஜீவியத்தில் தொடக்கத்திலிருந்து அவங்களுடைய முடிவு நாள் வரையில் உங்கள் அறிந்ததான அந்த சத்தியத்தில் உபதேசத்தில் உண்மையாக இருந்து கத்தாவே சுவாமி உங்களுடைய ஜெயத்தோடு இந்த ஓட்டத்தை முடிக்க ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவருடைய சாட்சியின் பகுதியை கத்தாவே விழுந்து மேன்மையான இந்த சாட்சியை பெற்றுக்கொண்டதான் இந்த தாய் கத்தாவே நாங்களும் கூட கத்தாவே இந்த சத்தியத்தை கேட்டதான் ஆண்டுடைய பிள்ளைகளா நாங்கள் சாட்சியான ஒரு ஜீவியத்தை செய்து எப்படியாவது சியோனா எருசலேமா நாங்களும் இங்கே ஏறி வாழ்ந்ததான அந்த அனுபவத்தில் காணப்பட எங்களுக்கு அப்படிப்பட்டதான கிருபையை தாரு. இந்த பாவம் நிறைந்ததான இந்த பூமியில் கத்தாவே இந்த நாட்கள் எங்களுக்கு ஒவ்வொரு நாள் வருகிற எல்லா காரியங்களும் ஒவ்வொரு நாள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நீ சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறது போல கத்தாவே நாங்களும் எல்லாவற்றையும் ஜெயித்து எப்படியாவது அந்த சிங்காசனத்தில் காணப்பட இங்கே ஏறி வாழ்ந்ததான் அந்த அனுபவம் நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படிப்பட்டதான கிருபையை தாரு. இந்த மேன்மையான உபதேசம் ஐக்கியம் கத்தாவே இந்த சபை வெயிலில் நிலைத்து நிற்கத்தக்கதான கிருபை தாரு. அவைகளுக்கு மாறா வருகிறதான எத்தனையோ பலவிதமான பரீட்சைகள் பலவிதமான சோதனை எல்லா பகுதியிலும் கத்தாவே நிலைத்து நின்று கத்தாவே சத்தியத்தில் கத்தாவே உறுதியாக பற்றி கொள்ள ஆண்டவர் ஒத்து கேட்டதான கிருபை தந்து பலப்படுத்துங்க தாவே. தொடர்ந்து நடக்கிறதான இந்த அடக்க ஆராதனை முழுவதும் கத்தர் பொறுப்படும் தேவ சமூகம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். முற்றிலும் மாமுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோங்க தாவே சாமி. ஆண்டவரே சத்தியத்தை கேட்டு எல்லாரும் ஆண்டவரே சபை சாட்சியா தூணா நின்று ஆண்டவரே ஜெயத்தோடு காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய தேவனுடைய அன்பும் பரிசுத்தம் ஐக்கியம் பாதுகாவலும் நம்மோடும் சகல பரிசுத்தங்கள் யாவரோடும் கூட வரை மற்றும் என்னடிக்கு கொண்டே இருப்பதாக. ஆமென். சரித்திரத்தில் போகிறோம் பார்த்து பாட்டு